ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஜனநாயகன் படத்தை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். ஜனநாயகன் படத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறை நிறை அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆஸ் விஜய் ஃபேன் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம். இது ஒரு லாஸ்ட் படம், ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் படத்தை பற்றி மை தாட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஜான்வரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ ஜான்வரியில் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. சென்சார் போர்ட், சென்சார் ப்ராப்ளம், சம்திங் 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 பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட மாட்டாது, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கப்படும் அப்படி மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை ஹெச்டிலேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படி மாதிரி. அப்போ வந்துட்டு நிறைய ரசிகரோட ஜோன் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவா படம் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. அது தமிழ்நாடை தவிர அதர் ஸ்டேட்ல எல்லாத்துலயும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலை. கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்டேருந்து சில கடிதங்கள், தேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை யோசித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிலே. ஸோ எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இதை வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கேரளா, ஆந்திரா, ஓவர்சீஸுக்கெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் மினிட்டில் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எங்களால் அந்த ரிலீஸை எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அங்கே ரிலீஸ் ஆனதுனால அது எங்கேருந்துன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. பட் தமிழகத்தில் நிறையா திருட்டு விசிடிகள் வந்துருச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, தமிழக மக்கள் எனக்காக இந்த படத்தை திருட்டு விசிடியில் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்த்தாலும் தயவு செஞ்சு அதை அனுமதிக்காதீங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பணம் போட்டு இந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 40 rupees 50 rupeesக்குன்னு இதை வாங்கி பார்க்குறது சட்டப்படி குற்றம் மட்டும் இல்லை, மாரலி ஆல்சோ இட் இஸ் ராங். ஸோ தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த நேரத்தில் சென்னை அண்ட் சரௌண்டிங்ஸ், கோயம்புத்தூர், சேலம், இங்கெல்லாம் நிறைய திருட்டு விசிடிகள் என்னுடைய ரசிகர்கள் அவங்க ஸ்டெப் எடுத்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு போலீஸும் ஒத்துழைச்சிருக்காங்க, அதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜென்ரலாக என் படம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருந்தால் கூட என் வாய் திறந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை. எனக்கு அப்படி வரவும் வராது. ஆனால் இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா
அதர் லாங்குவேஜ்லலாம் ரிலீஸ் ஆனதுனால அவங்க ஃபீட்பேக்லாம் கேட்டதுனால நான் இப்போ சொல்கிறேன், இந்த படம் நிச்சயமாக இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் ரிலீஸ் ஆகிடும். அப்படி லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக இது வந்து இப்போ தான் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும், இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்படி இருக்கும்போதே வந்து இந்த படம் செம்மையா போச்சு. அவ்வளோ கூட்டம் அந்த படத்துக்கு வந்தாங்க, தலைவா படத்துக்கு. நம்ம தான் இந்த கதை லாஜிக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தேட்டரில் போய் பார்த்தா கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு தான் இருக்கான். இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை ஊரே உட்காந்து விசிட்டில் படம் பார்த்துட்டான். இனி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எவன் பார்ப்பான் அப்படின்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேட்டருக்காரங்க கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்ததை விட நல்ல வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது விஜய்க்கு உள்ள தனிப்பட்ட பெரிய மார்க்கெட்டை தான் குறிக்குது. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு டேகை வச்சதுனால அவ்வளோ ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் அரசியலில் இருந்தாரு, ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ என்னோட எதிர்ப்பையும் தாண்டி அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அதற்கு இணங்க த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படி மாதிரி வந்து அந்த படத்துடைய டைட்டிலே அமைஞ்சுது. அதுவும் அவர் வந்துட்டு ஒரு செய்கை காமிச்சது எல்லாருக்கும் தெரியும். சோ இப்ப அந்த படத்தை பத்தி பேசலாம். சோ இது வந்துட்டு அவருடைய அந்த படம் வர்றதுக்கான ஒரு இதா இருந்ததுனால, ஓகேவா? சோ அது வந்துட்டு ஒரு வெறுப்பா இருந்ததுனால, அந்த படம் வந்தா வெறுப்பாயிரும், படம் வந்தா இதாயிடுவாங்க, படம் வந்ததுனால ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. எது வரலைனாலும் நடக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது நடக்காது, ஓகேவா? ஸோ இப்போ ஜனவரில இருந்து தாண்டி 6 மாசம் கழிச்சு ஜூலை 23 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இன் தியேட்டர்ஸ்ல. ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத் கேசரி அண்ட் சில ஒரு ஒரிஜினாலிட்டியோட ஒரு கமர்ஷியல் கதையை கொண்டு ஒரு இணைச்சு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு வேற மாதிரி ஒரு கதையை வந்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய ஹெச் வினோத் சார். ஸோ பகவத் கேசரி படத்தோட கதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அந்த பகவத் கேசரி படம் நான் வந்து அதை பத்தி பேச விரும்பல, ஜனநாயகன் பத்தி பேச விரும்பும். ஜனநாயகன் படத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவரு ஒரு தண்டனையில ஜெயிலுக்குள்ள இருப்பாரு, ஓகேவா? ஸோ ஜெயிலுக்குள்ள இருந்து அங்க இருந்து தன்னோட அம்மாவை பார்க்க முடியாம, ஏன்னா ஒரு மலைவாசி, ஸோ மக்களை பார்க்க முடியாம, தன்னோட அம்மாவையும் பார்க்க முடியாம ஜெயில தவிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட பையனை பார்த்தாதான் நான் உயிரை விடுவேன் அப்படின்னா அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கதையை வந்துட்டு ஒரு ஒரு மொமெண்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்துட்டு அவருக்காக ரிஸ்க் எடுத்து அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு போறாரு. நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. ஸோ கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. ஸோ இங்க வரும்போது இவரை பார்த்தா இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது தன்னால தானே இப்படி அவங்களுக்கு ஆச்சு அப்படின்ட்டு அவங்க குடும்பத்துவே ஒரு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அந்த கௌதம் அவருடைய பொண்ணு, ஓகேவா? கௌதமோட பொண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை சூப்பர்மேன் அப்படி மாதிரி சொல்லி இவங்க கூட இருக்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனா இருக்குது, அந்த பொண்ணு கம்ஃபர்ட்டா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சார் போறாரு. போனவர் திரும்ப வரல, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. நான் சாதா மேன் தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்து செத்து போனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தானே வளர்க்கலாம் அப்படி வந்துட்டு முன் வந்து அந்த குழந்தைய தானே வளர்க்குறாரு. சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அழகா வளர்த்து, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், தான் பொண்ணை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வேற லெவலான நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பொண்ணை மிலிட்ரி ஆக்குறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு இடையில இவரோட ப்ரீவியஸ்ல நடந்த சில பிரச்சனைகள், இவரோட லைஃப்ல நடந்த சில பிரச்சனைகளால இவருக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு
இவர் யாருன்னே தெரியாம இவங்க பொண்ணை தூக்குறது, கடத்துறது, நொட்டுறது அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இவர் வந்துட்டு, நான் யார் தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா, அப்படி மாதிரி சொல்லி தளபதி வெற்றி கொண்டான், வெற்றி அப்படிங்கிற பேர்ல இங்க வாழ்ந்துட்டு இருப்பாரு. தளபதி வெற்றி கொண்டான் அப்படி மாதிரி அந்த பேர் தெரிஞ்சுட்டாலே எல்லாருமே அலறுவாங்க. இந்த பாஷா படம் மாதிரிதான். சார் என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா, பாஷா அந்த மாதிரி இருந்துட்டு இங்க தளபதி வெற்றி கொண்டான் வெற்றியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த வெற்றி கொண்டான வந்துட்டு சொல்லும் போது எல்லாருமே வந்து அலறுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மேட்டர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மாசான ஒரு ஹீரோ இப்ப நடந்துட்டு இருக்குது. பெண்கள் இந்த இடத்துல வந்து வேற மாதிரி வரணும், பெண்கள் வந்துட்டு புலி மாதிரி இருக்கணும் அப்படி வந்துட்டு ஒரு கர்வத்தோட ஒரு கர்ச்சிக்கிற ஒரு ஆளா தான் நம்ம இங்க அவரை பார்க்க முடியும். பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வில்லன் வந்துட்டு இருக்கான்ப்பா. சமூகத்துல இந்த எதிர்வினை தெரிவிக்கணும், மக்களாவே வந்து அடிச்சுக்கிட்டு சாவணும். இங்க மக்கள் வந்துட்டு யாருமே பெரிய இதெல்லாம் கிடையாது, மக்களை நாங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது, மக்களே அடிச்சு சாவ போறாங்க. அதை வந்து சூப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணி வேற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்ப நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா, நீங்க நான் கிறிஸ்டின் தான், ஸோ அதனால என்ன சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னா வந்துட்டு ஹிந்துல இருக்கிற நல்லவங்க எங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, கிறிஸ்டின் இருக்க நல்லவங்க அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்க எல்லாம் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து. ஆனா இப்போ கிறிஸ்டின்ல இருக்கிறவங்களை வந்துட்டு ஹிந்துல இருக்கிற இந்த எந்த இதுவும் இருக்காம லைக் வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற சில பேர் ஹிந்து கிடையாது, ஆனா ஹிந்துக்காரங்களா வேஷம் போட்டு கிறிஸ்டின்ஸ் வந்து அடிக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ்ல இருக்கிற யாரும் போய் அடிக்கல, ஆனா கிறிஸ்டின்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஹிந்துவை போய் அடிக்கிறாங்க. இப்போ இந்த வேஷம் போட்டவங்க வந்துட்டு ஒன்னா இருக்கிறவங்க, ஓகே, அவங்க ஒன்னாயிட்டாங்க. இங்க வேஷம் போடாம இருக்கிற நாங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறோம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு ஹிந்துல இருக்கிறவங்க கிறிஸ்டினுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்து, கிறிஸ்டின்ல இருக்கிறவங்க ஹிந்துவை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல மத கலவரம் நடக்காம தடுக்கப்படுது. ஸோ அதை வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஒன்னா இருந்தா எவனாலும் நம்மளை உடைக்க முடியாது, ஒன்னொன்னா இருந்தா நம்மளை வந்துட்டு டொக் டொக் டொக்னு உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை வந்து வேற விதமா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏஐ டெக்னாலஜி மூலமாகவும் அண்ட் வந்துட்டு ஒரு ரோபோட்டிக்ஸ் சம்திங் அதை வச்சும் வேற விஷயமா நிறைய விஷயம் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் அந்த படத்தோட ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற சில விஷயமும் வந்து அவர் பேசியிருப்பாரு, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு. ஸோ சின்ன குழந்தைங்க வந்துட்டு நிறைய அபியூஸ் பண்ணப்படுறதும், நிறைய சின்ன குழந்தைங்க வந்து ரேப் பண்ணப்படுறதும் நம்ம நாட்டுல வந்து அதிகப்படியா நடந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு குழந்தைய வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு தூக்குறானுங்க பாத்தீங்களா, அவனுங்களே நம்ம நம்ப முடிய மாட்டேங்குது. நம்ம சொந்த மாமாவா இருக்கலாம், மச்சனனா இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவனா இருக்கலாம், அந்த பொண்ணோட அக்கா அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், புருஷனா கூட இருக்கலாம். யாருமே வந்துட்டு நம்ப முடிய மாட்டேங்குது பெண் குழந்தைங்களை வந்துட்டு தூக்குறதுலையும் அவங்ககிட்ட கொடுக்கறதுலையும். பெண்களையும் நம்ப முடிய மாட்டேங்குது. நான் வந்து அவங்களே வந்துட்டு நல்லவங்க வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சைட்லயே பொண்ணுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு அந்த குழந்தைங்களோட காலை உடைக்கிற சீன்ஸ் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு ஆட்டோக்காரன் வந்து சாக்லேட் கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஏதோ அபியூஸ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பிடிச்சி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி கேம்பஸ்லயே ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல்ல போய் அந்த குழந்தைய சொல்றாரு, உங்களுக்கு முக்கியமா எடுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு தம்பி, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்லிடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இங்க யார் தொட்டாலும் அம்மா கிட்ட போய் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மிடில் ஆஃப் த 2 lakhs இடம், ஸோ அந்த இடத்த தொட்டா ரொம்ப தப்பு, அதையும் வந்துட்டு அம்மா கிட்ட சொல்லணும். அண்ட் பேக் அந்த இடத்த தொட்டாலும் அம்மா கிட்ட சொல்லணும், ஓகேவா. ஸோ 2 காலுக்கு நடுவுல தொட்டாலும் அம்மா கிட்ட முக்கியமா சொல்லணும், ஏன்னா பெரிய தப்பு. அண்ட் பின்னாடி நம்ம இடுப்புக்கு கீழே, ஸோ அந்த இடத்த தொட்டாலும் நம்ம அம்மா கிட்ட சொல்லணும். அண்ட் நம்ம செஸ்ட் பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும். பசங்களுக்கு சின்ன குழந்தைய சொல்றேன், 2 காலுக்கு நடுவுல கை வச்சாங்கன்னா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லணும். பின்னாடி கை வச்சாலும் சொல்லணும், பசங்களும் அப்படிதான் சொல்லுங்க. அண்ட் உங்க டீச்சர்ஸ், ஹையர் டீச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு இதை சொன்னா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல அவங்க நம்ப முடியல அப்படின்னா வீட்டுல சொல்லுங்க, வீட்டுல பயப்படாம வீட்டை சொல்லி அதுக்கான தகுந்த ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. அப்பதான் வந்து அதுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படும், ஓகேவா. ஸோ இது வந்து அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க, இது பகவத் கேசரி படத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்கள்னா வந்து நம்ம இந்த வீட்டுல வேலை செய்யணும், அடுப்பங்கரில் எடுக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பத்திட்டு எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது.
பெண்கள் வேற மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க பண்ற சில விஷயங்கள். நான் ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். பொம்மைக்குள்ள பொம்மைய வச்சு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள வந்துட்டு பொருட்கள், துப்பாக்கி, கன்னு இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயத்த வந்துட்டு உள்ள கொண்டு வந்து மக்களை அழிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கடைசியா என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, மதத்த வச்சு அரசியல்வாதிங்க பண்ற அந்த அரசியல தடுத்து, மக்கள பாதுகாக்கிற ஒரு படம் தான் இந்த படம். அது மட்டும் இல்லாம, பெண்களுக்கான பாதுகாப்ப வந்துட்டு உறுதி செய்யணும். பெண்கள வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து காமிக்கிறது தான் இந்த படம். இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, கடைசியில ஒரு 2, 3 சீன் காமிச்சாங்கங்க. செத்துட்டேன். என்னால தாங்கவே முடியலங்க. உண்மையிலே ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த சீக்வென்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ விஜய் அவருடைய படத்த இதோட முடிச்சுக்கிறாரு. அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இருக்குது. நிறைய டான்ஸ், மாஸான சீக்வென்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான காரணமும் என்ன அப்படிங்கிறதையும் படத்துலயே இருக்குது. ஆனா சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் மியூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா மியூட் பண்ண நல்லதுதான். ஏன்னா குட்டி குட்டி குழந்தைங்க கூட இந்த படத்தை பார்க்க வருது. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்துட்டு கிளைமேக்ஸ். எஸ், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. நிறைய பேர் அழுதுட்டு போயிட்டாங்க. நானும் அழுதேன். என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தளபதி படம் இங்க இல்ல. அதை நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. சைனிங் ஆஃப் விஜய்.